படித்தபோதே என்னை கண்கலங்க வைத்த 8 அழகான குட்டி உண்மை சம்பவங்கள். படிக்கும்போது பாருங்கள், உங்களை கூட உணர்ச்சி வசப்பட வைக்கும். சம்பவம் 1. 24 வயது வாலிபன் ரயில் ஜன்னல் வழியே பார்த்து கத்தினான், அப்பா, இங்கே பாருங்கள், மரங்கள் எல்லாம் நமக்கு பின்னால் ஓடுகின்றன என்று. அவன் அருகில் இருந்த அவனது அப்பா சிரித்து கொண்டார். ஆனால் அவர்கள் அருகில் இருந்த இளம் தம்பதியினர் அவனை பார்த்து பரிதாபப்பட்டு கொண்டனர். மறுபடியும் அந்த வாலிபன் கத்தினான், அப்பா, மேலே பாருங்கள், மேகங்கள் நம்மோடு வருகின்றன என்றான். இதை கேட்டு தாங்க முடியாத தம்பதியினர் வாலிபனின் தந்தையிடம், நீங்கள் ஏன் உங்கள் மகனை ஒரு நல்ல டாக்டரிடம் காட்டக்கூடாது என்றனர். அதற்கு அந்த வயதான அப்பா சிரித்து கொண்டே சொன்னார், நாங்கள் டாக்டரிடம் இருந்துதான் வந்து கொண்டிருக்கிறோம். என் மகன் பிறவி குருடு, இன்றைக்கு தான் அவனுக்கு பார்வை கிடைத்தது என்றார். அன்பு நண்பர்களே, உண்மையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கதை உண்டு. மற்றவரை தீர்மானிக்க நினைத்தால் நாம் உண்மையை இழந்து விடலாம். சில நேரங்களில் உண்மை நம்மை ஆச்சரியப்பட வைக்கலாம். உருவத்தை பார்த்து யாரும் யாரையும் எடை போடாதீர்கள். சம்பவம் 2. ஒரு அழகான சிறுமி தன் கைகளில் 2 ஆப்பிள் வைத்திருந்தாள். அங்கு வந்த அவளின் தாய், நீ 2 ஆப்பிள் வைத்திருக்கே, ஒன்று எனக்கு கொடு என்றாள். தன் தாயை ஒரு வினாடி பார்த்த அந்த சிறுமி பின் உடனே ஒரு ஆப்பிளை கடித்து விட்டாள். பின் உடனே 2வது ஆப்பிளையும் கடித்து விட்டாள். தாயின் முகத்தில் இருந்த சிரிப்பு உறைந்து போனது. தன் ஏமாற்றத்தை வெளிப்படுத்த முடியாமல் தவித்தாள். உடனே அந்த சிறுமி தாயிடம் சொன்னாள், அம்மா, இந்த ஆப்பிள் தான் இனிப்பாக இருக்கு, நீ இதை எடுத்துக்கோ என்றாள். நட்புகளே, நீங்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம், எவ்வளவு அனுபவமும் இருக்கலாம், அறிவு விஸ்திரமாகவும் இருக்கலாம். ஆனால் ஒருவரை பற்றி கணிப்பதை சற்று தள்ளி போட்டு கணிக்கவும். அடுத்தவருக்கு போதுமான அளவு இடைவெளி கொடுத்து அவரை அறியவும். நீங்கள் அவரை பற்றி கொண்ட கண்ணோட்டம் தவறாகவும் இருக்கலாம். எதையும் மேலோட்டமாக பார்த்து கணிக்காமல், அவசரப்படாமல் ஆழ யோசித்து கணியுங்கள். மனக்கணக்கு தவறலாம், மனிதரை பற்றிய கணக்கு தவறக்கூடாது. சம்பவம் 3. ஒரு விவசாயி ஒரு குதிரையையும் ஒரு ஆட்டையும் வளர்த்து வந்தான். அந்த குதிரையும் ஆடும் சிறந்த நண்பர்களாக இருந்தன. ஒரு நாள் அந்த குதிரை வைரஸ் நோயால் பாதிக்கப்பட்டது. அதனால் அந்த விவசாயி குதிரைக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவரை அழைத்து வந்தான். மருத்துவர் அந்த குதிரையின் நிலையை பார்த்து, நான் 3 நாட்கள் வந்து மருந்து தருகிறேன். அந்த மருந்தை குதிரைக்கு சாப்பிட கொடுங்கள். அதை சாப்பிட்ட குதிரை எழுந்து நடந்தால் சரி, இல்லையெனில் அதனை கொன்றுவிட வேண்டியதான் என்று சொல்லியபடி குதிரைக்கான மருந்தை கொடுத்து சென்றார். இவர்களது உரையாடலை அந்த ஆடு கேட்டுக்கொண்டிருந்தது. விவசாயியும் அந்த குதிரைக்கு மருத்துவர் கொடுத்த மருந்தை கொடுத்தான். மறுநாள் வந்த மருத்துவர் குதிரையை பார்த்துவிட்டு அன்றைய மருந்தை கொடுத்து சென்றார். அந்த மருந்தையும் குதிரைக்கு கொடுத்தான். அந்த விவசாயி. பின்பு சிறிது நேரம் கழித்து அங்கு வந்த ஆடு அந்த குதிரையிடம், நண்பா, நீ எழுந்து நடக்க முயற்சி செய், நீ நடக்காவிட்டால் அவர்கள் உன்னை கொன்று விடுவார்கள் என்று அந்த குதிரையை ஊக்குவித்தது. 3ஆம் நாளும் மருத்துவரும் வந்தார். அவர் குதிரை மருந்து கொடுத்துவிட்டு அந்த விவசாயியிடம், நாளை குதிரை நடக்கவில்லை எனில் அதனை கொன்றுவிட வேண்டும், இல்லாவிட்டால் அந்த வைரஸ் பரவி மற்றவர்களுக்கும் பரவிவிடும் என்று சொல்லி சென்றார். இதை கேட்ட ஆடு அந்த மருத்துவர் சென்றதும் குதிரையிடம் வந்து, நண்பா, எப்படியாவது எழுந்து நடக்க முயற்சி செய், நீ நடக்க முடியாமல் போனால் உன்னை கொன்று விடுவார்கள் என்று சொல்லியது. அந்த குதிரையும் முயற்சி செய்து மெதுவாக எழுந்து நடக்கத் தொடங்கியது. தற்செயலாக அந்த பக்கமாக வந்த விவசாயி அசந்து போகும்படியாக குதிரை ஓடியது. மறுநாள் அந்த விவசாயி மருத்துவரை அழைத்து வந்து குதிரையை காண்பித்தான். அவன் மருத்துவரிடம், என் குதிரை நன்றாக குணமடைந்து விட்டது, அது நன்றாக ஓடத் தொடங்கிவிட்டது, இதற்கு நீங்கள் கொடுத்த மருந்துதான் காரணம். என் குதிரையை பிழைக்க வைத்த உங்களுக்கு நல்ல விருந்து ஒன்று கொடுக்க வேண்டும். இந்த ஆட்டை வெட்டி பிரியாணி செய்து கொண்டாடி விடுவோம் என்றான். குதிரை ஆட்டின் ஊக்கத்தால் எழுந்து நடந்தாலும் மருத்துவர் கொடுத்த மருந்தால் தான் குதிரை குணமடைந்ததாக விவசாயி நினைத்தான். இப்படிதான் இந்த உலகில் யாரால் நன்மை கிடைத்தது என்பதை உணராமல் பலரும் உண்மையை பலி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சம்பவம் 4. தோளில் தன் மகனை தூக்கி கொண்டு பேருந்தில் சென்றால் அவர். முகத்தில் ஏனோ ஒரு கவலை. டிக்கெட் என்று நடத்துனர் கேட்டபோது பதில் எதுவும் பேசவில்லை. யோ, எங்கேயா போகணும்னு கண்டக்டர் டென்ஷனாக நடுங்கும் கைகளில் இருந்த காசினை வெடிக்கென்று பிடுங்கிக் கொண்டு, காலங்காத்தால வந்துட்டானுங்க என்று முணுமுணுத்து கொண்டே நகர்ந்தார் கண்டக்டர். ஜன்னல் ஓரத்தில் அமர்ந்திருந்தாலோ என்னவோ, காற்றும் தூசியும் கண்ணில் பட்டு கண் கலங்கினார். தோளில் கிடந்த துண்டை எடுத்து கண்களை துடைத்து கொண்டு தொடர்ந்து மௌனமாகவே பயணித்து கொண்டிருந்தார். அவருடன் வந்திருந்த மற்றொரு நபர் அவரை இருக்க பற்றி கொண்டிருந்தார். ஏதோ ஒரு துயர சம்பவம் அவர் வழியில் நடந்திருக்கிறது என்று தெரிந்தது. நான் இறங்கும் இடம் வந்துவிட்டது. பேருந்தை விட்டு இறங்க மனமில்லை. அவர்கள் வாழ்வில் என்ன நடந்திருக்கும், ஏன் இப்படி சோகமாக இருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டே பேருந்தை விட்டு இறங்கினேன். நான் இறங்கிய அதே பஸ் ஸ்டாப்பில் அவர்களும் இறங்கினார்கள். மனம் சற்று நிம்மதி அடைந்தது. அவர்கள் பற்றி ஏதேனும் தெரிந்து கொள்ளலாம் என்று மனது விரும்பியது. அவர்களை பின்தொடர்ந்தேன். தோளில் பிள்ளையை சுமந்து கொண்டு நடக்கத் தொடங்கினர் இருவரும். சிறிது நேரம் அவர்கள் பின்னால் சென்ற எனக்கு அதிர்ச்சி காத்திருந்தது. தன் மகனை தோளில் தூக்கி கொண்டு அவர்கள் சென்ற இடம் சுடுகாடு. சில நெருங்கிய சொந்தங்கள் அங்கு கூடியிருந்தனர். அவர்களை பார்த்ததும் தூக்கி வந்த தன் மகனை கீழே கிடத்தி தலையிலையும் நெஞ்சிலையும் அடித்து கொண்டு கதறி அழுதார்.
எதனால் அந்த நபரின் மகன் இறந்தார், என்ன காரணம் என்று எனக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் தெளிவாக புரிந்தது. இறுதி சடங்கை கூட திருவிழா போல் கொண்டாடும் இந்த காலத்தில் இறந்து போன தன் மகனை பாடை கட்டி தூக்கி வரும் அளவுக்கு கூட அவரிடம் பணம் இல்லை என்று. உயிருக்கு உயிரான தன் மகனை தோளில் சுமந்து கொண்டு துக்கத்தை நெஞ்சில் புதைத்து கொண்டு கண்டக்டருக்கு தெரியாமல் இறந்து போன தன் மகனை மயானம் வரை தன் தோளில் சுமந்து வந்த அந்த தந்தையின் வழி இன்னமும் என் மனதில் நீங்காமல் இருக்கிறது. உயிரோடு இருக்கும் வரைதான் பணம் தேவை என்று நினைத்தேன். மரணித்த பின்னரும் பணம் தேவைப்படுகிறது இந்த உலகத்தில். சம்பவம் 5. இது கோயம்புத்தூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவம். படிக்க தவறாதீர்கள். ஒரு பெரிய வணிக அங்காடியில் ஒரு 5 வயது மதிக்கத்தக்க சிறுவன் பணம் செலுத்துபவரிடம் உரையாடி கொண்டிருந்தான். பணம் பெறுபவர், உன்னிடம் இந்த பொம்மை வாங்குவதற்கு தேவையான பணம் இல்லை என்று சொன்னார். அந்த சிறுவன், இந்த பணம் போதாதா என்று வினவினான். அவர் மீண்டும் பணத்தை எண்ணிவிட்டு, இல்லடா செல்லம், குறைவாக உள்ளது என்றார். அந்த சிறுவன் அந்த பொம்மையை கையிலேயே பிடித்திருந்தான். நான் அந்த சிறுவனிடம், அந்த பொம்மை யாருக்கு தரப்போகிறாய் என்று கேட்டேன். அதற்கு அந்த சிறுவன் அது தன் தங்கைக்கு ரொம்ப பிடித்ததாகவும் அவள் பிறந்த நாள் அன்று அவளுக்கு பரிசளிக்கப் போவதாகவும் கூறினான். மேலும் அவன் பேசத் தொடர்ந்தபோது என் இதயம் நின்றுவிட்டது போல் உணர்ந்தேன். அவன் கூறியது, இந்த பொம்மையை என் அம்மாவிடம் கொடுத்தால் அவர்கள் என் தங்கையிடம் கொடுத்து விடுவார்கள். என் தங்கை கடவுளிடம் சென்று விட்டாள். என் அம்மாவும் கடவுளிடம் செல்ல இருக்கிறார். நான் என் தந்தையிடம் இந்த பொம்மை வாங்கி வரும் வரை அம்மா கடவுளிடம் செல்ல வேண்டாம் என்று கூறிவிட்டு வந்தேன். எனக்கு என் தங்கையும் அம்மாவும் ரொம்ப பிடிக்கும். அம்மா கடவுளிடம் செல்ல வேண்டாம் என்று அப்பாவிடம் கேட்டேன். ஆனால் அம்மா கடவுளிடம் செல்லும் நேரம் வந்துவிட்டதாக கூறினார். மேலும் அவன் கையில் அவனுடைய புகைப்படம் ஒன்றை வைத்திருந்தான். அதை தன் அம்மாவிடம் கொடுத்தால் அவர்கள் தன் தங்கையிடம் அதை கொடுப்பார்கள். அதனால் அவள் தன்னை மறக்காமல் இருப்பாள் என்றும் கூறினான். நான் என்னிடம் இருந்த பணத்தை அவனுக்கு தெரியாமல் அவன் வைத்திருந்த பணத்துடன் சேர்த்து மீண்டும் எண்ணி பார்க்கலாம் என்று சொன்னேன். அவனும் சம்மதித்தான். நாங்கள் எண்ணிய போது போதிய பணத்திற்கு மேல் இருந்தது. அவன் கடவுளுக்கு நன்றி கூறினான். நான் கனத்த மனதுடன் அங்கிருந்து நகர்ந்தே பின்னர் உள்ளூர் தினசரி பத்திரிகை ஒன்றில் படித்தது என் நினைவிற்கு வந்தது. மகிழ்வுந்தில் பயணம் செய்த அம்மா மற்றும் மகள் மீது ஒரு திறந்த சரக்கு வண்டி மோதி விபத்துக்குள்ளானது என்றும் அதன் ஓட்டுநர் குடித்திருந்ததாலே விபத்து நிகழ்ந்தது என்றும் வந்த அந்த செய்தி, மேலும் மகள் சம்பவத்திலேயே இறந்ததாகவும் தாய் உயிருக்கு போராடும் நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் என்றும் அவர் சைத்திய நிலையில் உள்ளார் என்றும் வந்த அந்த செய்தி, இந்த சிறுவன் அவர்கள் மகனா? 2 நாள் கழித்து தினசரி பத்திரிகையில் அந்த செய்தி, விபத்துக்குள்ளான பெண் இறந்துவிட்டாள் என்று. நான் அவரது இறுதி சடங்கிற்கு சென்றேன். அச்சிறுவனின் அம்மா சடலமாக கிடந்தாள். கையில் சிறுவனின் புகைப்படமும் அந்த பொம்மையும் இருந்தது. அங்கிருந்து கனத்த இதயத்துடன் திரும்பினேன். அந்த சிறுவனின் தன் அம்மாவிடமும் தங்கையிடம் வைத்திருந்த அன்பும் பாசமும் அப்படியே உள்ளது. ஆனால் ஒரு குடிகாரன் குடிபோதையில் வாகனம் ஓட்டியதால் ஒரு நொடியில் அந்த குடும்பம் சிதைந்து விட்டது. தயவு செய்து மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்ட வேண்டாம். உங்கள் இதயத்தை இது தைத்திருந்தால் பகிருங்கள். சம்பவம் 6. ஒரு போக்குவரத்து சமிஞ்சையில் ஒரு ஊனமுற்ற சிறுமி நின்று கொண்டிருந்தாள். அங்கு ஒரு கார் வந்து நின்றது. அந்த சிறுமி சிறிது நேரம் அந்த காரில் உள்ள நபரை உற்று பார்த்து கொண்டிருந்தாள். பின்னர் அந்த காருக்கு அருகில் சென்று கதவை தட்டினாள். ஜன்னலின் கண்ணாடி திறக்கப்பட்டது. அங்கு புகைப்பிடித்தபடி ஒரு நபர் அமர்ந்திருந்தார். கிழிந்த ஆடைகளுடன் கையில் தடியுடன் இருந்த சிறுமியை பார்த்து, என்னம்மா, காசு வேணுமா என்று கேட்டார். சிறுமியிடம் இருந்து பதில் வரவில்லை. அந்த சிறுமி காரில் இருந்த அனைவரையும் சுற்றி சுற்றி பார்த்தாள். காருக்குள் ஒரு கைக்குழந்தையுடன் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். இந்தா பொண்ணு, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டார். எனக்கு எதுவும் வேணாம் ஐயா. உங்கள் பசங்களுக்கு நீங்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஐயா என்று கேட்டாள். ஆமாம், ஏமா அப்படி கேட்குறேன் என்று கேட்டார். உங்கள் பசங்களுக்கு எல்லாத்தையும் கொடுங்க, ஆனால் என்னை மாதிரி அவளுக்கும் வறுமையை கொடுத்துடாதீங்க ஐயா. இன்னைக்கு நீங்கள் என்னை பிச்சைக்காரினா நினைச்ச மாதிரி நாளைக்கு உங்கள் மகளை யாரும் நினைத்து விடக்கூடாது. இந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்தை இன்றோடு விட்டு தள்ளுங்கள். உங்களை போன்ற ஒரு அப்பா எனக்கு இருந்ததால் தான் நான் இன்று உங்கள் முன் நிற்கிறேன், ஒரு அனாதையாய், ஒரு பிச்சைக்காரியைப் போல். இந்த நிலை உங்கள் மகளுக்கும் வர வேண்டுமா என்று கேட்டால் அந்த சிறு பெண். சட்டென்று சிகரெட்டை கீழே போட்டார். என்ன ஐயா, சிகரெட் சுட்டிருச்சா என்று அந்த சிறுமி கேட்க, இல்லம்மா, நீ சொன்ன வார்த்தைகள் தான் என்னை சுட்டிவிட்டது என்றார். தயவு கூர்ந்து புகைப்பிடிப்பதை இன்றே நிறுத்துங்கள். சம்பவம் 7. செட்டிநாட்டு வீதி ஒன்றில் கீரை விற்றுக்கொண்டு செல்கிறாள் ஒரு பெண். வீட்டு வாசலில் மகனோடு அமர்ந்திருந்த தாய் கீரை வாங்க அவளை கூப்பிடுகிறாள். ஒரு கட்டு கீரை என்ன விலை? ஓரணாமா? ஓரணாவா? அரையானா தானே தருவேன். அரையானானா சொல்லி 4 கட்டு கொடுத்துட்டு போ. இல்லம்மா, வராதுமா, அதெல்லாம் முடியாது. அரையானாதான் பேரம் பேசுகிறாள் அந்த தாய். பேரத்திற்கே ஒத்துக்கொள்ளாத அந்த பெண் கூடையை எடுத்துக்கொண்டு சிறிது தூரம் சென்று விட்டு, மேலே காலனா போட்டு கொடுங்கம்மா என்கிறாள். முடியவே முடியாது, கட்டுக்கு அரையனாதான் தருவேன் என்று பிடிவாதம் பிடித்தாள். கீரைக்காரை சிறிது யோசனைக்கு பிறகு, சரிம்மா, உன் விருப்பம் என்று கூறிவிட்டு 4 கட்டு கீரையை கொடுத்துவிட்டு 2 காசை வாங்கி கொண்டு கூடையை தூக்கி தலையில் வைக்கப் போகும்போது கீழே சரிந்தாள். என்ன டீ அம்மா, காலை ஏதும் சாப்பிடல என்று அந்த தாய் கேட்க, இல்லம்மா, பேய்தான்
போய் தான் கஞ்சி காய்ச்சணும். சரி இரு, இதோ வரேன் என்று கூறிவிட்டு வீட்டுக்குள் சென்றவள் திரும்பும்போது ஒரு தட்டில் 6 இட்லியும் சட்னியோடு வந்தாள். இந்தா சாப்பிட்டு போ என்று கீரைக்காரிடம் கொடுத்தாள். எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அந்த தாயினுடைய மகன், ஏமா அரையனாவுக்கு பேரம் பேசுனீங்க, ஒரு இட்லி அரையனான்னு வாங்கிக்கிட்டா கூட 6 இட்லிக்கு 2 அணா வருதுனம்மா என்று கேட்காதற்கு அந்த தாய், வியாபாரத்தில் தர்மம் பார்க்கக்கூடாதுப்பா, தர்மத்தில் வியாபாரம் பார்க்கக்கூடாதுப்பா என்று கூறினாள். இதுதான் உண்மையில் மனிதநேயம். சம்பவம் 8. மாலையில் நடைப்பயிற்சியை முடித்துக்கொண்டு அந்த தம்பதியினர் வீட்டுக்கு நடந்து வந்து கொண்டிருந்தனர். வரும் வழியில் ஒரு கயிற்றுப்பாலம் ஒன்று இருந்தது. சற்று இருட்டியதால் இருவரும் வேகமாக நடக்கத் தொடங்கினர். திடீரென மழை சாரலும் வீசியது. வேகமாக நடந்து கொண்டிருந்தவர்கள் ஓடத் தொடங்கினர். கணவர் வேகமாக ஓடினார். கயிற்றுப்பாலத்தை கணவன் கடந்து முடிக்கும்போது தன் மனைவி பாலத்தினை வந்தடைந்தார். மழை சாரலோடு கும்மிருட்டும் சேர்ந்து வந்ததால் மனைவி பாலத்தை கடக்க பயப்பட்டாள். அதோடு மின்னலும் இடியும் சேர்ந்து கொள்ள பாலத்தின் ஒரு பக்கத்தில் நின்று கணவனை துணைக்கு அழைத்தால். இருட்டில் ஏதும் தெரியவில்லை. மின்னல் மின்னிய போது கணவன் பாலத்தின் மறுபக்கத்தில் நின்று கொண்டிருப்பது தெரிந்தது. தன்னால் முடிந்தவரை சத்தமிட்டு கணவனை அழைத்தாள். கணவன் திரும்பி பார்க்கவில்லை. அவளுக்கு அழுகையா வந்தது. இப்படி பயந்து அழைக்கிறேன், என்ன மனிதர் இவர், திரும்பி கூட பார்க்கவில்லை என மிகவும் வருந்தினாள். மிகவும் பயந்து கொண்டே கண்களை மூடிக்கொண்டு கடவுளிடம் பாரத்தை போட்டு மெல்ல மெல்ல பாலத்தை கடந்தாள். பாலத்தை கடக்கும்போது இப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில் கூட உதவி செய்யாத கணவனை நினைத்து வருந்தினாள். ஒரு வழியாக பாலத்தை கடந்து விட்டால் கணவரை கோபத்தோடு பார்க்கிறாள். அங்கு கணவர் மழையில் ஒரு பக்கம் உடைந்து தொங்கிக் கொண்டிருந்த கயிற்று பாலத்தை தாங்கி பிடித்து கொண்டிருந்தார். சில சமயம் கணவர் குடும்பத்திற்கு எதுவும் செய்யாமல் மௌனமாக இருப்பதாக தோன்றும். ஆனால் உண்மையிலேயே அவர் தன் குடும்பத்தை தாங்கி பிடித்து கொண்டுதான் இருப்பார். தூரத்தில் பார்க்கும்போது அன்பு இல்லாதவர் போல இருந்தாலும் அருகில் சென்று பார்க்கும்போதுதான் அவரின் அன்பு தெரிய வரும். வாழ்க்கை ஒரு விசித்திரமான விந்தை. தூரத்தில் இருப்பது தெளிவாக தெரிந்தாலும் அருகில் வரும்போதே பொருள் புரிகிறது. ஆண்மையை போற்றி கணவர் வழி நடப்பதே பெண்மைக்கு பெருமை. இந்த கோணத்தில் என்றாவது வாழ்க்கையை பார்த்தது உண்டா நாம்?